வெல்கம் டு ஈகிள் விலாக்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா முள்ளங்கி சாம்பார். அதுக்கு நான் 1/2 கிலோ முள்ளங்கி எடுத்திருக்கேன். கொஞ்சம் வெங்காயம், சாம்பார் தூள், மிளகாய்த்தூள், கொஞ்சம் புளி தண்ணியில் ஊற வச்சுருக்கேன், கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ நம்ம எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். தேவையான பொருள் நம்ம எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் நம்ம பருப்பு குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் தக்காளி போட்டு கொஞ்சம் விளக்கெண்ணெய் ஊற்றி மஞ்சத்தூள் போட்டு பருப்பு போட்டு வேக வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நம்மளுக்கு குழம்புக்கு தேவையான தக்காளி நான் பருப்புலேயே போட்டு வேக வச்சுட்டேன். இப்போ இப்படி இருக்குது. இப்போ நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணிவிட்டு பாத்திரம் சூடானதுக்கப்புறம் எண்ணெய் விட்டு நம்ம தாளிச்சுக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம கடுகு போட்டுக்கலாம். கடுகு கொஞ்சம் போட்டுட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம பொடியை வெட்டி வச்ச வெங்காயத்தை உள்ளே போட்டு தாளிச்சிடலாம். வெங்காயம் கருவேப்பிலை நல்லா போட்டு எண்ணெயில் நல்லா வணக்கிடலாம். ஓரளவுக்கு மட்டும் வணங்கினா போதும். ஒரு 2 நிமிஷம் மட்டும் நம்ம வணக்கிக்கலாம். வணக்கிட்டு எப்பவுமே நம்ம மற்ற சாம்பார் வைக்கும்போது என்ன பண்ணுவோம்னா தக்காளி போட்டு வணக்கிட்டு தூள் போட்டுருவோம். ஆனால் முள்ளங்கி அப்படிங்கிறங்காட்டிக்கு நான் வெறும் வெங்காயம் வணங்கினதுக்கு அப்புறமா நான் கொஞ்சம் முள்ளங்கி போட்டுக்கிறேன். அதாவது எண்ணெய் இதுக்கு கொஞ்சம் நிறைய ஊற்றிக்கோங்க. ஏன் அப்படின்னா முள்ளங்கி என்ன தான் நம்ம நல்லா சாம்பார் வச்சாலும் மூடியை திறக்கும் போது நம்மளுக்கு முள்ளங்கி ஸ்மெல் வரும். அந்த ஸ்மெல் வராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக எண்ணெயில் நல்லா நான் வணக்கிக்கிறேன். பாருங்கள், எல்லா முள்ளங்கியும் போட்டு நல்லா எண்ணெயில் போட்டு நல்லா பெரட்டி நல்லா ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வணக்கிடலாம். வணக்கினதுக்கப்புறமா நம்ம தக்காளி போட்டுக்கலாம். அதோட கலரே சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நம்ம வணக்கணும். அப்போ தான் முள்ளங்கி ஸ்மெல் வராமல் இருக்கும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ நம்ம முள்ளங்கி வணக்கியாச்சு. வணக்கினதுக்கப்புறம் நம்ம பருப்பில் வேக வச்சுருக்கோம்ல அந்த தக்காளி எடுத்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 தக்காளி போட்டிருக்கேன். தக்காளி நல்லா மசிச்சு விட்டுட்டு இப்போ சாம்பார் தூள், மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இப்போ நான் 2 ஸ்பூன் சாம்பார் தூள் எடுத்துருக்கேன், 1 ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்துருக்கிறேன். இது காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஏற்கனவே நம்ம பருப்பில் மஞ்சத்தூள் போட்டு தான் வேக வச்சுருக்கோம். இல்லை உங்களுக்கு இன்னும் நல்லா கலர்ஃபுல்லாக வேணும்னா இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா போட்டு நல்லா எண்ணெயிலேயே நல்லா பெரட்டி விடுங்க. பெரட்டி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு வேக வச்சுக்கலாம். நல்லா பெரட்டி வெந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்ச புளியை நான் கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ புளியை ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். காய் 3/4 வேக்காடு கம்பல்சரியாக வெந்திருக்கணும். ஏன் அப்படின்னா நம்ம புளியில் காய் வேகாது. அதனால காய் வெந்ததுக்கப்புறமா நம்ம புளி ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாம். அப்போ தான் காயில் நல்லா புளியெல்லாம் நல்லா உப்பு, புளி, மிளகாத்தூள் காயில் குடிக்கும்போது நல்லாயிருக்கும். இப்போ தேவையான அளவு நான் உப்பு போட்டுக்கிறேன். உப்பு போட்டு ஒரு மூடி போட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஈகிள் விலாக்ஸ் தமிழ்ங்கிற சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ நல்லா கலக்கி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் இல்லை இன்னொரு 3 நிமிஷம் நம்ம மூடி போட்டு வேக வச்சிடலாம். இப்போ வெந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா வெந்திருக்கு. இந்த டைமில் நம்ம பருப்பை ஆட் பண்ணி ஒரே ஒரு கொதி மட்டும் கொதிக்க வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா சூப்பராக வந்துருக்கு. ஸ்மெல்லாம் எதுவுமே வராது, சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான் நல்லாயிருக்கும் சாம்பார். இது முள்ளங்கிக்கு மட்டும்தான் இப்படின்னு இல்லை, நம்ம எல்லா கைக்கும் இப்படி வைக்கலாம். ஆனால் என்ன ஒன்று, நம்ம முள்ளங்கிங்கிறங்காட்டிக்கு எண்ணெயில் வணக்கிறோம். இது மற்ற காயாக இருந்துச்சுன்னா வெங்காயம், தக்காளி, சாம்பார் தூள், மிளகாத்தூள் எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம காய் போட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம புளி ஊற்றிக்கலாம். முள்ளங்கிங்கிறங்காட்டிக்கு மட்டும்தான் வெங்காயம் போட்ட உடனே நான் காய் போட்டிருக்கேன். இப்போ நம்ம பருப்பு வேக வச்சதுக்குள்ள நம்ம அந்த வேக வச்ச காயெல்லாம் அதில் ஆட் பண்ணி ஒரே ஒரு கொதி மட்டும் கொதிக்க வச்சுக்கலாம். ஏன் அப்படின்னா நம்மளுக்கு ஆல்ரெடி காய் நல்லா கொதிச்சிருக்கு, பருப்பு நல்லா வெந்திருக்கு. அதனால சும்மா ஒரு கொதி மட்டும் வந்தால் போதும். இப்போ நம்ம மசாலாவுக்கு மட்டும்தான் நம்ம உப்பு போட்டுக்கலாம், பருப்புக்கு உப்பு போடலை. இப்போ இது அதுக்கு சேர்த்து உப்பு போட்டு ஒரே ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம இறக்கிடலாம். இறக்கும்போது கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு இறக்கிக்கோங்க.